அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 108 அதிகாரத்திலே தாவீது ஆண்டவர் மேல் உள்ள பயத்தை மீண்டுமாக புதுப்பித்து கொண்டு அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் என்று சொல்லி தான் வாழுகிற தேசத்தினுடைய அந்த அரணிப்பான பட்டணங்களையும் புறஜாதிகளின் தேசத்தையும், அதாவது மோவாபையும் பெலிஸ்தியாவையும் ஏதோமையும் கூட ஆண்டவர் எனக்கு அரசாளும்படியாக தருவார் என்று சொல்லி ஒரு குகையின் மறைவிலே வாழ்ந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த முழுமையான வாக்குத்தத்தத்தை நம்பின தாவீதிற்கு அவன் பயத்தை புதுப்பித்து கொண்டதின் நிமித்தமாக அதிகாலையில் உம்மை தேடுவேன், என் பிரச்சனைகளின் மத்தியிலும் நான் உம்மை தேடுவேன், என் தேசத்தில் உள்ள மற்ற ராஜாக்களின் நிமித்தமாய் தோல்வியடைந்து கொண்டிருக்கிற என் ஜனங்கள் என்னுடைய ஆளுகையின் கீழ் வரும்பொழுது எல்லா யுத்தத்திலும் நீர் எனக்கு வெற்றியை தருவீர் என்கிற வாக்குத்தத்தத்தோடு நம்பிக்கையோடு கூட எங்களுடைய எல்லா எதிரிகளையும் கர்த்தர் மிதிப்பார் என்று சொல்லி எழும்பி வந்த தாவீது அவைகள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு உரிமை பாராட்டி கொண்டிருந்த நாட்களிலே 2 சாமுவேல் 11 அதிகாரத்திலே ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு செல்லுகிற நேரம் வந்த பொழுது யோவாபையும் அவனுடைய சேனைகளையும் தாவீது அனுப்பிவிட்டு அவன் தன்னுடைய வீட்டிலே இருந்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. ராப்பா பட்டணத்தை பிடிக்கும்படியாக அவர்களை அனுப்பிவிட்டு அவன் ஒரு நாளிலே தன்னுடைய வீட்டின் உப்பரிகையின் மேலே உலாவி வரும்பொழுது தூரத்திலே குளித்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கடைநிலை சேவகனுடைய மனைவியை கண்டு அவளை கூட்டிக் கொண்டு வர செய்து அவளோடு கூட பாவம் செய்து அது வெளியே தெரிந்த பொழுது அவள் கர்ப்பவதி என்று தெரிந்த பொழுது உரியாவை அழைத்து அநேக காரியங்களை சதித்திட்டங்களை தீட்டி கடைசியாக அவனை கொலை செய்து பத்சேபாளை மனைவியாக்கி கொண்டு அதிநிமித்தமாக ஒரு குழந்தை பிறந்து அதை தாளாட்டி கொண்டிருந்த பொழுது அங்கே இன்னும் யோவாபும் அவனுடைய சேனையும் ராப்பா பட்டணத்திலே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த யுத்தத்திற்கு முடிவெழுத முடியாதபடி அநேக அவனுக்கு தாவீதுக்கு மனம் திரும்புவதற்கும் தன்னுடைய பாவங்களை அவன் மன்னிப்பு கேட்டு பயத்தை புதுப்பித்து கொள்ளுகிறதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த போதிலும் உரியாவின் மூலமாய் அநேக வாய்ப்புகள் அவனுக்கு அளிக்கப்பட்ட போதிலும் கூட அவன் மனம் திரும்பாமல் இருந்த சூழ்நிலையின் நிமித்தமாக தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பி அவனிடத்தில் எச்சரித்த பொழுது அவன் 51 சங்கீதத்தை எழுதுகிறான். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் என்னை நீங்க சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது தான், ஆனாலும் நான் இருதயத்தை மழுங்கடித்தவனாக மீண்டுமாக உமக்கு பயப்படுகிற பயத்தை புதுப்பிக்காதபடி நான் வாழ்ந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமதும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி கதறி மீண்டும் முறை தன்னுடைய வாழ்வில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை, அதாவது தீமையை வெறுக்கிற வெறுப்பை அவன் மீண்டும் ஒரு விசை புதுப்பித்து கொண்ட பின்புதான் அந்த 2 சாமுவேல் 13 அதிகாரம் 26 எழுதப்படுகிறது. அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன் என்று சொல்லி கடைசி ஒரு காரியத்தை செய்து தாவீதுதான் அந்த வெற்றியை பெற்றான் என்று சொல்லி தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக தாவீதை அனுப்புகிறான். அப்படியே தாவீது ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் ராப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து கொள்ளுகிறான். அவருடைய ராஜாவின் தலையின் மேலிருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு இவன் தலையின் மேலே வைத்து தாவீது வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு யுத்தத்தில் கூட தோற்று போகாத தாவீது தீமையை செய்த நாட்களிலே
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த நாட்களிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் அத்தனை உண்மை உள்ளவராய் இருந்து 2.5 வருடங்கள் கழித்து அந்த தீர்ப்பை எழுதினதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், அதாவது தீமையை ஒரு வெறுக்கிற வெறுப்பு, தீமையை விட்டு விலகுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்வில் நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் வெற்றியை தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் அத்தனை உண்மை உள்ளவராய் இருந்து அவர் நமக்கு செய்ய முடியும். நம்முடைய இக்கட்டுகளிலெல்லாம் நம்மை விடுதலையாக்கி அவர் ரட்சித்து வழிநடத்த முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே தீமையை வெறுக்கிற இருதயத்தை தாரும், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தாரும், எங்கள் கண்கள் காண்கிறதினால் எங்களுடைய கால்கள் சென்று பாவங்களை ஆண்டவரை செய்து உமக்கு துக்கத்தை உண்டாக்கி எங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தடை பண்ணி போடாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கும் ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு எங்களை புதுப்பித்து கொள்ளுகிறதற்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். வலுவாதபடி நம்மை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமையுள்ள ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்தத்தை தந்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருந்து அதை நிறைவேற்றி வழிநடத்துவாராக. ஆமென். பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே.